கடந்த 5 ஆண்டு காலத்துல சென்னைக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கிறோம். கிண்டியில கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, கிளாம்பாக்கத்துல கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், திருவிக நகர், பெரியார் நகர், மகாகவி பாரதியார் நகர் என பல பேருந்து நிலையங்கள், கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, போரூர் MS சுவாமிநாதன் ஈரநில பூங்கா உள்ளிட்ட ஏராளமான பூங்கா, விரைந்து தொடங்க இருக்கக்கூடிய பூந்தமல்லி போரூர் வடவழி இடையிலான மெட்ரோ ரயில் திட்டம், 6000 கோடி ரூபாயில வட சென்னை வளர்ச்சி திட்டம், முதல்வர் படைப்பகங்கள், பல்வேறு ஏரிகள் சீரமைப்பு, வள்ளுவர் கோட்டம், விக்டோரியா ஹால் புதுப்பிப்பு, அன்பழகன் பாலம், இதுபோக சைதாப்பேட்டை தொடங்கி தேனாம்பேட்டை வரை மிகப்பெரிய பாலம் உருவாகி வருது. கிண்டி வேளச்சேரி மேம்பாலத்திற்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறோம். மத்திய கைலாஷ் மேம்பாலம் விரைவில் வருகிற 15ஆம் தேதி திறக்க போறோம். கிண்டியில குழந்தைகள் மருத்துவமனை அமைக்க அடிக்கல் நாட்டி இருக்கிறோம். மேலும் பிராட்வே பல்முனை போக்குவரத்து மையம், 27 மாடி சென்ட்ரல் டவர் கட்டடம், குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம், கிண்டி சுற்றுச்சூழல் பூங்கா, கலைஞர் கன்வென்ஷன் சென்டர், உலகத்தரத்திலான விளையாட்டு நகரம்னு அடுத்தடுத்த திட்டங்களும் ப்ராசஸ்ல இருக்கு. இப்படி ஒவ்வொருவரும் தங்கள் மாவட்டத்துக்கு, தொகுதிக்கு, நகரத்துக்கு நம்ம அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை மக்கள் மத்தியில பரப்புரை செய்யணும். தொழில்துறையை எடுத்துக்கிட்டா 11 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து 35 லட்சம் பேருக்கு நேரடியாக மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகளை உறுதி செஞ்சிருக்கிறோம். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நூற்றுக்கணக்கான நிறுவனங்களை திறந்து வச்சு பல நிறுவனங்களுக்கு அடிக்கல் நாட்டி முதல் முறையா செயலாக்க மாநாடு நடத்த போறோம்.